பகுதி 4 முருகன் கல்யாணம். அதர்மம் உலகை சூழ்ந்தபோது பரமசிவனின் தெய்வீக சக்தியிலிருந்து ஓரமுகன் அல்ல, 6 முகன், 2 கரம் அல்ல, 12 கரம், வேலின் ஒளியால் அந்தகாரத்தை அறுத்து அசுர ராசா சூரபத்மனை எதிர்த்து இறங்குகிறார். சூரன் தோற்கிறது, ஆனால் அவன் பக்தி வெல்லுகிறது. முருகன் வேல் அவனை துளைத்த போது அவன் சரணடைந்து பறவையாக மாறுகிறார். அவனை வதம் செய்யாமல் தன் கொடியின் சின்னமாக ஏற்றார் முருகப்பெருமான். இதுவே முருகனின் கருணையும் தர்மத்தின் ஜெயமும். சூரசம்ஹாரத்திற்குப் பின் தெய்வீக உலகில் மகா திருவிழா. இந்திரபுத்திரி தேவசேனா சக்தியின் வடிவம். அவளை திருமணம் செய்து உலகிற்கு தர்ம கடமையை உணர்த்துகிறார் முருகன். பின்னர் வள்ளி அம்மன் பக்தியின் வடிவம். அவளை திருமணம் செய்து இறைவன் பக்தரிடம் இறங்கும் கருணையை காட்டுகிறார். ஒரு திருமணம் தெய்வீக கடமை, மற்றொரு திருமணம் பக்தியின் பரிசு. இரண்டிலும் ஒரே அர்த்தம். முருகனை நம்புபவன் வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் போகவில்லை.